வேதத்திலே ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவன் அழைக்கும் பொழுது அவர்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அவர்கள் கடந்து வருகிற பாதைகளிலே சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும் பொழுது, நம்பிக்கை இழந்து போகும் பொழுது திரும்பவும் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர்களுடைய சோர்வை மாற்றி அவர்களை பலப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் மீண்டும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டாம். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லை, அதுல இன்னும் ஒரு வாக்கு தத்தமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றே இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசியுங்கள் இந்த வார்த்தை.